திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்யக்கூடிய அதி கனமழையின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் இந்த 3 மாவட்டங்களில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அப்பகுதியில் இருந்து புறப்படும்படி அரசு சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இருக்கக்கூடிய இந்த பகுதி. இதில் தென்பெண்ணை ஆற்றின் கரைபுரண்டு ஓடக்கூடிய வெள்ளக்காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சாத்தனூர் அணையில் இருந்து 1,70,70,000 கன அடி நீர் வினாடிக்கு திறந்துவிடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை, விழுப்புரம் பகுதிகளில் பெய்யக்கூடிய அந்த கனமழை காரணமாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கரையோரம் இருபுறமும் இருக்கக்கூடிய மக்களை நள்ளிரவிலே அரசு சார்பில் தொடர்பு கொண்டு அவர்கள் அங்கிருந்து புறப்படும்படி முகாம்களுக்கு செல்லும்படியும் அரசு சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் பெய்யக்கூடிய அதி கனமழையின் காரணமாக ஆற்றினுடைய நீரின் அளவு அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. சாலையின் மிக அருகில், அதாவது இங்கே கடலூரில் இருந்து பண்ருட்டி செல்லக்கூடிய அந்த கஸ்டம் சாலை இருக்கிறது. அந்த இன்னும் தண்ணியினுடைய அளவு அதிகமானால் அந்த கஸ்டம் சாலையை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்படக்கூடிய அளவிற்கு இந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்டாற்று வெள்ளம் போல ஆறில் அந்த தண்ணி அடித்து செல்ல கொண்டிருப்ப காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம பார்க்கக்கூடிய பகுதி கடலூரில் இணைக்கக்கூடிய மேம்பாலம், ஈசிஆரில் இருந்து கடலூர் இணைக்கக்கூடிய அந்த மேம்பாலம் வழியாக இந்த இது செல்கிறது. மேம்பாலத்தினுடைய மேல் பகுதியை தொடும் அளவிற்கு நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த பகுதியில் பெய்யக்கூடிய கனமழை சாத்தனூர் டேமில் திறந்துவிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நீரினுடைய அளவு இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அணையினுடைய கொள்ளளவு முழுமையாக நிறைவதற்கான நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதன் காரணமாக உபரி நீர் அதிகமாக திறந்துவிடப்படுகிறது. தொடர்ச்சியாக ஒரு சில பகுதிகளில் நேற்று இரவும் கனமழை பெய்திருக்கிறது. திருவண்ணாமலை பகுதிகளில் மலைச்சரிவு ஏற்படும் அளவிற்கு அங்கு அந்த மழை பெய்திருக்கிறது. அதன் காரணமாகவும் இங்கே நீர்வரத்து அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கடலூரை பொறுத்த வரைக்கும் ஆறு கடலுடன் கடக்கக்கூடிய பகுதி. இந்த தென்பெண்ணை ஆற்றினுடைய கழிமுக பகுதியும் கடலூரை தாண்டி இருக்கக்கூடிய அந்த குப்பை பகுதிகளில் இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்களையும் வெளியேறும்படி அரசு சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம், கடலூர் மற்றும் இந்த மாவட்டங்களில் அதிக அளவிலான வெள்ள பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கரையோர மக்கள் அவர்களுடைய வீடுகள், தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்து முகாம்களுக்கு புறப்படும்படியும் தற்பொழுது மாவட்ட ஆட்சி நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி சாலையில் இருந்து வெறும் 5 மீட்டர் தொலைவில் தான் இந்த ஆறு தற்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. நீர்மட்டத்தின் அளவு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை பத்திரமாக இருக்கும்படி அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சொல்லுங்க பாண்டியராஜன். தென்பெண்ணை ஆற்றில் ஆர்ப்பரித்து ஓடும் அந்த நீரினுடைய காட்சிகளை தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். சாத்தனூரினுடைய அணையினுடைய முழு கொள்ளளவு எட்டும் அளவிற்கு நீர்வரத்து அதிகமாக இருப்பதன் காரணமாக உபரி நீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. ஒரு வினாடிக்கு 1,70,70,000 கன அடி நீர் திறக்கப்பட்டிருப்பதாக அரசு சார்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அரசு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. விழுப்புரம், கடலூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இந்த 3 மாவட்டங்களில் கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம பார்த்துக்கூடிய இருக்கக்கூடிய பகுதி கடலூர்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆறு செல்லும் இடம். இந்த பகுதியில் அதிக அளவிலான ஆர்ப்பரித்து ஓடும் நீர் காட்சியளிக்கிறது. கஸ்டம்ஸ் ரோடு என்று சொல்கிறார்கள். இந்த கஸ்டம்ஸ் ரோடு வழியாக கடலூரில் இருந்து பண்ருட்டி செல்ல முடியும். மேலும் புதுச்சேரி செல்வதற்கான மாற்று வழியாகவும் இதனை பயன்படுத்த முடியும் என்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியில் அதிக அளவிலான வெள்ள நீர் தற்போது ஆர்ப்பரித்து ஓடுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இருபுறம் இருக்கக்கூடிய பகுதிகள், கடலூர் கிராம பகுதிகளில், இந்த ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் நீரில் வீடுகள் மூழ்கி இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஆற்றோட வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த வீடு ஒன்று நீரில் மூழ்கி இருக்கிறது. நேற்று இரவு அங்கு இருக்கக்கூடிய மக்களை மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் சார்பில் அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் இப்போ கிராமங்களில் சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேடான பகுதிகளிலையும் வெள்ள நீரானது சூழ தொடங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினரும் பேரிடர் மீட்பு படையினரும் சென்று அவர்களிடம் பேசி வீடுகளில் இருந்து முகாம்களுக்கு வாருங்கள், வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவலை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போதைய நிலைப்படி தென்பெண்ணை ஆற்றினுடைய நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் நீர்மட்டம் உயர்ந்தால் அந்த கஸ்டம்ஸ் ரோடு, கடலூரில் இருந்து பண்ருட்டி செல்லக்கூடிய அந்த கஸ்டம்ஸ் ரோடு நீரில் மூழ்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு இடத்திலும் அந்த தாழ்வான பகுதிகளில் கரையோரம் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு மழை வெள்ளம் சூழ்வதற்கு முன்பாகவே இந்த ஆற்று வெள்ளம் அவர்கள் கிராமத்து வழியாக பாய்ந்து விடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. சிறு சிறு ஓடைகள் வாயிலாகவும் ஊர் பகுதிகளுக்குள் அந்த மழைநீர் புகுவதற்கான, ஆற்று நீர் புகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் 2 புறமும் கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அரசு சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது.